ஹாய். உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. இந்த மலைக்கு சூடாக ஒரு பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும்? வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு பிரியாணி. ஸோ இதுக்கு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சிக்கிட்டு புதினாவையும் பச்சை மிளகாவையும் நான் அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ அப்படி மாதிரி அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெயை காய வச்சு பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் புதினா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, டீப் ஃப்ரை பண்ணி, கொஞ்சம் புதினா, அப்புறம் இஞ்சி விழுது, புதினா விழுது எல்லாத்தையுமே போட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி, அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் ஆட் பண்ணி, அதுக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா டீப்பாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிட்டு அரிசி ஆட் பண்ணிடணும். சாப்பாடு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு அதில் அப்படியே தூக்கி வச்சு நெய் ஆட் பண்ணி அப்படியே தம் போட்டு ஒரு வச்சிட வேண்டியதான். நான் நகமா மோதிரமா, நீ அழகு என்றா, நான் கவியா ஓவியனா. 20 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடு சூப்பராக வந்திருக்கும். சூடான பிரியாணி மலைக்கு ஏற்ற மாதிரி தயாராக இருக்கும். அப்படியே தட்டில் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பரில்